நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வரைக்கும் பார்த்தோம். லென்ஸ் ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஃபார்முலா. எல்லாமே லென்ஸ் என்ன எப்படி இருக்குன்னா தின் லென்ஸ். ஃபர்ஸ்ட் தின் லென்ஸ் ஃபார்முலா. One by f is equal to 1 by v minus 1 by u. கரெக்டா? கரெக்ட் தானே? பேசுறது கேக்குதா? Yes, sir. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. One by f is equal to refractive index minus 1 into 1 by R1 minus 1 by R2. R1, R2 னா என்னன்னு தெரியும் இல்லையா? என்ன சொல்லிருக்கு? R1 and R2 என்னதுப்பா? R1, R2 னா என்னன்னு சொல்லியிருக்கப்பா? வளைவு ஆரம். ஓ, அப்ப இதனுடைய இது வந்து வளைவு ஆரம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, இப்ப இதனுடைய டிராபேக்ஸ் கேட்பாங்க. ஒரு 1 மார்க் கொஸ்டின். இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா எங்க பயன்படுத்த முடியாது? எந்த இடத்துல பயன்படுத்த முடியாது? ஃபர்ஸ்ட் லென்ஸ் கண்டிப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தின் லென்ஸா மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? தின் லென்ஸா தான் இருக்கணும். இது மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன் சார் அப்படின்னு சொன்னா, டூ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பக்கமா இருந்தா மட்டும்தான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப தின் லென்ஸ் அப்படின்னு சொன்னா லென்ஸ் 2 இருக்கு. அப்ப 2 ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வந்து சொல்லுமா. செப்பரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா தின்னா இருக்கணும். ஏன் தின் லென்ஸ் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா? ஊடகம். அந்த 2 ஊடகமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப குறைவான தொலைவில் மட்டுமே இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஒரு லென்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பக்கமும் சேம் மீடியமா இருக்கணும். நல்லா பாருங்க, இங்க காற்று ஊடகமா, எங்கேயும் காற்று ஊடகமா இருக்கும். அப்படின்னு இருந்தா மட்டும்தான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இல்ல சார் இங்க காற்று இருக்கு, இங்க நீர் இருக்கு சார், இல்ல வேற ஏதோ இருக்கு சார் அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களாடா? ஆனா ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்னுடைய ஃபார்முலா அப்ப இது மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா mu2 by v minus mu1 by u is equal to mu2 minus mu1 divided by RC. mu2 minus mu1 divided by r. நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த லென்ஸுக்கு 2 பக்கமும் ஒரே ஊடகம் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அப்படி தவறிவிட்டால், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, சில கான்செப்ட் கொஸ்டின்ல வந்து இப்படி இருக்கு. கொஸ்டின்ஸ்ல வந்து ஃபார் ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லுது. சார் ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன சார்? ஈக்குவல் கான்வெக்ஸ் பாருங்க, இதுதான் ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்.
அப்ப இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டுமே சமமா இருக்கும். அப்ப இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி சார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்ல R1 is equal to ஒரு R1 ஏதோ ஒண்ணு. நான் R1 R2 எடுத்துருக்கேன். R1 is equal to plus R. R2 is equal to minus R. அந்த சைன் கன்வென்ஷனை பயன்படுத்தணும்னா இது எல்லாமே கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா therefore 1 by F is equal to mu minus 1 into 1 by R 1 minus of 1 by R என்னகும் 1 by R R1 minus of minus என்ன ஆயிடும் plus ஆயிடுமா plus 1 by R நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப 2 by R அப்ப சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு 2 into mu minus 1 by R. அப்ப கொஸ்டின்ல வந்து ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா 1 by F is equal to 2 into mu minus 1 by R. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டின்ஸ்ல இப்படிதான் கேட்பாங்க ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ். சமதள குழியாடி இந்த குவியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டுமே சமமாக இருக்கும். நெக்ஸ்ட் சார் இதுக்கே வந்து இன்கேஸ் இதுவே வந்து கான்கேவா இருந்தா என்ன சார் கேட்கும்? ஈக்வி கான்கேவ் லென்ஸ் நல்லா பாத்துக்கலாம். கான்கேவுக்கு R1 எது R1 is இங்க இருக்கிறது அப்படியே மாறிக்கும். R1 is equal to minus R. R2 is equal to plus R. Concave. அப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடியது R1 இந்த பக்கம் இருக்கக்கூடியது R2. அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 1 by F is equal to minus 2 into mu minus 1 by R. EQ convex lens தெரியும். EQ convex lens, EQ concave lens. Plano convex lens. சார் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ்னா ஒரு பிளைன் மிரர் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். அத பாருங்க ஒரு பிளைன் மிரர் அதான் பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். அப்ப பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதுதான். ஜஸ்ட் a minute. பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா அது கூட ஒன்னு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பிளைன் மிரர். இன்னொன்னு வந்து ஃபிக்ஸ்ட் லென்ஸ். அதனால ரெண்டு கம்பைன் பண்ணும்போது பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். பிளைன் மிரருக்கு கண்டிப்பா அதனுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா R1 பிளைன் மிரர் R1 பிளானோனா R1 ஃபர்ஸ்ட் மிரர் R1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட்டி. கான்வெக்ஸ் லென்ஸுக்கு R2 R2 is equal to R. இதை நம்ம யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 1 by F is equal to பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து இந்த பக்கம் இருக்கா R1 இது வந்து R2. ஓகே எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நம்ம மைனஸ்
ஓகே, R1 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 6 மறக்காதீங்க பிளஸ் 6. R2 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மியூ மைனஸ் 1/r நம்மளுக்கு கிடைக்கும். அதே தான் இங்கேயும் பிளானோ கான்கேவ் லென்ஸ். பிளானோ கான்கேவ் லென்ஸ். பிளானோ கான்கேவ் லென்ஸ் இது ஒரு பிளான் மிரர் கேவ் லென்ஸ் இப்படி இருக்கும். இப்ப பிளானோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதேதான் கேவ்னாவே மைனஸ். அப்ப R1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர், R2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டி. therefore 1/f is equal to minus mu minus 1/r. எழுதிக்கலாமாடா? புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலாஸ் பாருங்க எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது. இவ்வளவுதான் ஃபார்முலா. ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ்னா இந்த ஃபார்முலா டைரக்டா அவங்க கண்டிப்பா ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் கொடுத்திருப்பாங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்திருப்பாங்க, எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டே இருக்கலாம். ஈக்வி கான்கேவ் லென்ஸுக்கு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, இப்ப அடுத்தது இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்ப இது ஒரு லென்ஸ். இது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ரெண்டா கட் பண்றேன். அப்ப ரெண்டா கட் பண்ணும் பொழுது பாதி பாதியா, இது ரெண்டா கட் பண்ணும் பொழுது பாதி பாதியா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சும்மா டயக்ராம் போட முடியல. ரெண்டா கட் பண்ணும் பொழுது எனக்கு இப்படி கிடைக்கும். சார் இதனால ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பா இந்த இன்சிடென்ட்னால நோ சேஞ்சஸ். focal length என்ன ஆகும்? no changes in the focal length. அப்ப இதுல என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா focal length என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. no change in the focal length. கொஸ்டின்ல நல்லா பாத்துக்கோ. நோ, ஆனா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் மாறும், அதனுடைய ஒளியினுடைய அடர்த்தி மாறும். அப்ப இன்டென்சிட்டி சேஞ்சஸ், ரெடியூஸ் ஆகும், கம்மியாகும். இன்டென்சிட்டி ரெடியூசஸ். எழுதிக்கலாமா பாருங்க. நெக்ஸ்ட் அதே கான்வெக்ஸ் லென்ஸ் அதே கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படி இருக்கு. நான் இப்படி பாதியா பிடிக்கிறேன் கொஸ்டின்ஸ்ல. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரெண்டு லென்ஸா மாறிடும். அப்ப இதனுடைய ஃபோக்கல் லென்த் என்ன சார் மாறும்? சேஞ்ச் ஆகும். அப்ப f dash is equal to 2 times of focal length. மறந்துடாதீங்க. பாருங்க, இது மாதிரி பிரிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஹரிசாண்டலா பிரிச்சாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது ஃபோக்கல் லென்த்ல. ஆனா அதனுடைய ஒளியினுடைய அடர்த்தி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த இன்டென்சிட்டி என்ன ஆகுனா கம்மியாகும். ஆனா இது மாதிரி வெட்டி ஒரு லென்ஸை வெட்டினாங்க அப்படின்னு சொன்னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுனா 2 மடங்காக மாறும். இப்ப இதே எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா பாதி இதே கான்செப்ட்ல இங்க இருக்கிறது இங்கே எழுதுற மாதிரி. இங்க ஒரு லென்ஸ் இருக்கு, பாதி ஃபுல்லா கருப்பு துணியால நம்ம இது பண்ணிடுறோம் சார். இப்ப கருப்பு துணியால என்ன பண்ணிடுறோம்? மாத்திடுறோம்.
அப்ப அதனால இதனால எனக்கு ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. பிளஸ் இதுல இருந்து இதன் வழியாக பார்க்கக்கூடிய இமேஜினுடைய சைஸும் சேஞ்ச் ஆகாது. இமேஜ் எப்படி இருக்கும் அப்படி சார்? இப்ப பாதியா வந்து நான் பிளாக் கோட் பண்ணிட்டேன் சார். அப்ப எனக்கு வந்து இப்படி கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து பாதியா கிடைக்குமா? இல்ல அப்படியே ஃபுல்லாவே கிடைக்கும். அது இமேஜ் பாதியா கிடைக்கும். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா இதோட வழியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகாது. அந்த பிம்பம் முழு பிம்பமும் கிடைக்கும். புரியுதாடா? ஓகே. இப்ப அடுத்தது தமிழ்ல கேக்குறீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? Yes, sir. அடுத்தது நம்ம வீட்ல யூஸ் பண்றோம் பாருங்க, சன் கிளாஸஸ். டிராவலிங் டைம்ல பைக்ல போறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கண்ணாடி. அந்த என்னது அந்த கண்ணாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணாடி பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பவர் வந்து எப்படி இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? அதனுடைய பவர் எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பவர் இருக்குமா? இருக்காது சார். பவர் 0ன்னு சொல்றோம். ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டின்னு சொல்றோம். சன் கிளாஸ்ல ஏன் சார் பவர் 0 ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த சன் கிளாஸ ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அந்த 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 is equal to R2 is equal to R. ரெண்டுத்தினுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும்? சமமா வச்சிருக்காங்க. அப்ப 1/f is equal to, அது மைனஸ் ஆகாது பிளஸ் ஆகாது. 1/f is equal to 1/r minus 1/r. கரெக்டா? அப்ப இது என்ன ஆயிடும்? சுழி மதிப்பை அடையும். அப்போ 1/f is equal to 0. Therefore 1/f னா power is equal to 0. அப்ப f is equal to infinity. புரியுதுங்களா? Yes, sir. ஓகே சார். அடுத்த क्वेश्चंस எப்படி சார் கேட்பாங்க? அடுத்த क्वेश्चंस, ஒரு ஊடகத்தின் வழியாக இருக்க டைரக்டா நான் இப்படி எழுதுறேன் பாருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் m அப்படின்னு சொன்னா மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஊடகத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், refractive index due to medium is less than refractive index due to lens. M na medium, L அப்படின்னு சொன்னா lens, refractive index due to lens. எப்படி சார் இருக்கு சொல்லுங்க போலாம். மீடியத்தினுடைய, அதாவது ஊடகத்தில் உள்ள இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எதை விட? லென்ஸை விட. சார் அப்ப கொஸ்டின்ஸ்ல பார்க்கணும், இந்த லென்ஸினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்க்கணும், அதாவது வந்து ஊடகத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்க்கணும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது லென்ஸினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்தால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. என்ன அப்படின்னு சொன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் கன்வர்ஜிங்காவே இருக்கும், எந்த இதுவும் மாறாது. கான்கேவ் லென்ஸ் டைவர்ஜென்டா மட்டும் இருக்கும். ஓகேவாடா? மாறாது. இது சார் எப்படி சார்னா, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்து கான்வெக்ஸ் லென்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது இப்படி இருக்கு சார். அப்ப என்ன சார் இருக்காது? எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. செகண்ட் ஒன், மீடியத்தில் இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் லென்ஸ்ல இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் சமநிலையில் இருக்கு சார். அப்ப சமநிலையில் இது இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபோக்கல் லென்த் என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட்டியா மாறிடும்.
மறைக்கப்படும். இப்ப இது என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா இந்த கான்செப்ட் பிளைன் கிளாஸ் பிளேட்டா மாறிடும். அதே மாதிரி மூணாவது ஒண்ணு என்ன கேட்கிறேன், மூணாவது ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மீடியத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஊடகத்தினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு லென்ஸை விட. அப்ப கண்டிப்பா லென்ஸினுடைய நேச்சர் சேஞ்ச் ஆகும். எப்படி சார் சேஞ்ச் ஆகும்? கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட்டா மாறும். கன்வர்ஜென்ட் டு டைவர்ஜென்ட்டா மாறும். டைவர்ஜென்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கன்வர்ஜென்ட்டா மாறும். ஓகேப்பா, என்ன டவுட் இருக்கா பாருங்க. என்ன டவுட் இருக்கா பாருங்க. வேற யாருமே இல்லையா? No, sir. ஓகே, இப்ப பாருங்க இந்த லென்ஸ் பாரு எல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வடிவத்துல எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதுதான் ஒரு சில ஒரு டைம் கேட்டிருக்காங்க, அதனால அது சொல்றேன். ஒரு லென்ஸை ஏர்ல இருந்து தண்ணீர்ல வைக்கிறோம், வாட்டர்ல வைக்கிறோம். ஒரு லென்ஸை எங்க வைக்கிற அப்படின்னு சொன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் ஏர் வந்து 1. அதை எடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 1.5ல வைக்கிறோம். இப்ப இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு சொன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் தண்ணீர் இருக்கு பாருங்களா, வாட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 4 டைம்ஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏரை விட 4 டைம்ஸா மாறிடும். அவ்வளவுதானே. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்ப என்ன ஆகும்? பவர் என்ன ஆகும்? பவர் சேஞ்ச் ஆகும். அப்ப பவர் என்ன பண்ணலாம்? 1/4 டைம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்தா சேஞ்ச் ஆகும். பாருங்க எவ்வளவு அழகா சார். ஏர்ல இருந்து வாட்டர்ல வைக்கும் பொழுது எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. ஓகே, Yes, sir. முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது நியூட்டன்ஸ். அதாவது வந்து ஒரு நியூட்டன்ஸ் வந்து ஒரு லென்ஸ் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, நியூமெரிக்கல் சால்வ் பண்ற மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது நியூட்டன்ஸ் லென்ஸ் ஈக்குவேஷன், நியூட்டன்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இது தின் லென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், திக் லென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். we can use this formula for thin and thick lens. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் சமநிலையில் உள்ள போது நியூட்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இவருடைய கான்செப்ட் படி ஃபோக்கல் லென்த் 2 சைடும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சமநிலையில் இருக்கு. F1 is equal to F.
இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது இவர் மொத்தமா ஒரு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா ரூட் ஆஃப் x1 x2. சார் x1 னா என்ன சார்? x1 is nothing but x1 and object distance. எங்கிருந்து சார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா பிளைன்ல இருந்து எடுப்போமா? ஒரு லென்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஒரு டிஸ்டன்ஸ் பிளைன்ல இருந்து எடுப்போமா? ஆனா நியூட்டன்ஸினுடைய கான்செப்ட் வேற. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கல் பாயிண்ட். வரும் சொல்லு. x2 அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கல் பாயிண்ட். ஓகே, அவ்வளவுதான்பா. இந்த லென்ஸ்ல கேட்கக்கூடியது எழுதிடலாம் இல்லையா? புரிஞ்சுதா? இது நியூட்டன்ஸ் ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா x1 x2 ரூட் ஆஃப் x1 x2. x1 னா என்னது? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபோக்கல் பாயிண்ட். x2 னா இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபோக்கல் பாயிண்ட். ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம எல்லாமே வந்து எங்க இருந்து பிளைன்ல இருந்து நம்ம கண்டுபிடிப்போம். இங்க ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து எடுக்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் பவர் ஆஃப் த லென்ஸ். Power of lens. What is the power of lens? Power is equal to 1/f. இது கண்டிப்பா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இன் மீட்டர்ல இருக்கும். இப்ப இந்த ஃபோக்கல் லென்த் நான் சென்டிமீட்டரா மாத்த போறேன். அப்ப அது ஃபோக்கல் லென்த் சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னு சொன்னா 100 by ஃபோக்கல் லென்த் இன் சென்டிமீட்டர். அப்ப இதனோட யூனிட் என்ன சார் அப்படின்னு சொன்னா இதனோட யூனிட் மீட்டர் இன்வெர்ஸ் தான். ஆனா 100 by அதாவது ஃபோக்கல் லென்த் சென்டிமீட்டர் வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய SI அலகு என்ன அப்படின்னு சொன்னா டயாப்டர். புரிஞ்சுதா? எழுதிக்கலாமா? மீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மீட்டர் இன்வெர்ஸ். அதே வந்து அந்த ஃபோக்கல் லென்த் சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுதான் என்னது 1 டயாப்டர். டவுட் இருக்கா? No, sir. இப்போ ஒரு கொஸ்டின் சும்மா ஒரு இது மட்டும் சில டைம் கேட்கலாம். நான் கொடுத்திருக்கக்கூடிய நல்லா கவனிச்சுக்க பாத்துக்கோ. நான் கொடுத்திருக்கக்கூடியது பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஃபோக்கல் லென்த் கொடுத்திருக்காங்க. ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்ன ஃபார்முலான்னு சொல்லும் பாலாம். 1/f equal to 1/r. 1/f is equal to mu minus 1 into correcta 1/r1 minus 1/r2. Plano convex lens இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1/f is equal to mu minus 1/r. correcta? Yes, sir.
அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? mu minus 1. இப்ப இது என்ன பண்ணலாம், இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா முடிஞ்சிச்சு. therefore r by f plus 1 is equal to mu. எழுதிக்கலாமா பாருங்க? கரெக்ட் தானே? Yes, sir. ஓகே. அப்ப r by f, r எவ்வளவு இருக்கு? 10 சென்டிமீட்டர் இருக்கு. 10 சென்டிமீட்டர் by 30 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும். plus 1 is equal to mu. அப்ப 0, 1/3 plus அப்படின்னா என்ன ஒரு ஆன்சர் சொல்லும் போலாம்? therefore mu is equal to எவ்வளவு? 1.334 sir. 1.334. ஆக்சுவலா இதுல வந்து மிக்சட் நம்பர் கொடுக்க இது ரெசிபி அது டிவைட்ல தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4/3. நீங்க சொல்றது கரெக்டா 1.33. ஓகேவாப்பா? Yes, sir. ஓகே. அடுத்தது ஒரு கொஸ்டின்ஸ் அடுத்தது இன்னொரு ஒரு மெத்தட்ல கொடுக்குறாங்க பாருங்க. அவ்வளவுதான் இந்த லெஸ் இதுல கேட்கக்கூடியது. இங்க கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். அடுத்தது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க, எந்த இடத்துல ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றாங்க, இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து 30 சென்டிமீட்டர்ல இருக்கும் பொழுது. இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, இமேஜ் டிஸ்டன்ஸ் 30 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. அப்ப நான் வந்து என்ன கால்குலேட் பண்ணா, ஆப்ஜெக்டை கால்குலேட் பண்ண, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண. என்ன ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க பாலாம். F is equal to 1 by f is equal to 1 by v minus 1 by u. அவ்வளவுதான். 1 by v minus 1 by u. அப்ப இது கான்வெக்ஸ் லென்ஸ். நல்லா பாருங்க, கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்க கான்வெக்ஸ் லென்ஸ். அப்ப கான்வெக்ஸ் லென்ஸினுடைய இது என்னது, 1/10 is equal to 1 by v. v எவ்வளவு இருக்கு, 30 சென்டிமீட்டர். அப்ப கான்வெக்ஸ் லென்ஸ்ல மைனஸ் v வந்து மைனஸ் 30 minus 1 by u. ஓகேவா? பாருங்க எவ்வளவு வரும் பாருங்க. therefore minus 1 by u is equal to, நல்லா பாருங்க, minus 1 by u is equal to 1/10 plus 1/30. எவ்வளவு வருது பாருங்க. சும்மா நானும் அப்ராக்சிமேட்ல போட்டேன். எவ்வளவு வருது பாருங்க. 4/30. எவ்வளவு? 4/30. அடுத்தது இது எவ்வளவு வரும் சொல். minus u is equal to minus 30/4 is equal to 7 4s are 28 minus 7.28 by point. அப்போ 5 4s are 20. அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா -7.5 சென்டிமீட்டர். சரிங்க சார், இதோட நிறுத்தல. சில டைம் வந்து இதனுடைய உருப்பெருக்கம் மேக்னிபிகேஷன் கேட்கிறாங்க. உருப்பெருக்கம் மேக்னிபிகேஷன். அப்ப மேக்னிபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா? மேக்னிபிகேஷன் என்ன ஃபார்முலா?
லென்ஸினுடைய மேக்னிஃபிகேஷன் என்ன ஃபார்முலாப்பா? லென்ஸுடைய மேக்னிஃபிகேஷன் என்ன ஃபார்முலாப்பா? தெரியுமா தெரியாதா? -v/u. அதுக்கு முன்னாடி height of the இத ஞாபகம் வைக்கணும். height of the image divided by height of the object is equal to -v/u. இந்த -v/u எதனுடைய மேக்னிஃபிகேஷன் தெரியுமா? அப்ப நீங்க எதுவுமே படிக்கிறது இல்லடா, அது மட்டும் தெரியுது. சரி, ஓகே. என்னுடைய கடமை வந்து இந்த டீச் பண்ணி முடிச்சிடணும், அவ்வளவுதான். நீங்க எதுவுமே படிக்கிறதுலாம் நல்லாவே தெரியுது. காசு இங்கேயும் இங்க கட்டிட்டு எல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ் வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன படிக்கிறீங்களோ தெரியல. Magnification is equal to plus v/u. Height of the image by height of the object. Magnification v na plus v/u. Minus v/u na எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மிரருடைய மேக்னிஃபிகேஷன். இதனால நீங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பா தான் நான் சொல்லிட்டு வரேன். இதுக்கு மேல யாருமே டீச் பண்ண முடியாது. ஒவ்வொரு டைப்பா இது பாரு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், இது 1 மார்க், இது 1 மார்க். நீங்க வந்து இல்ல சார் நீங்க டீச் பண்றதே புரியல அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் எடுத்துக்கவே முடியாது. நான் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டா நான் சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறேன். உங்க கேட்ட இருக்க சொல்லிட்டு வந்துட்டே இருக்க, படிக்கிறதுல இன்னும் ஒரு 10 இது என்னது 40 நாளா 50 நாளா இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கீங்க. மேக்னிஃபிகேஷன் அடுத்த நிமிஷம் டக்குன்னு சொல்லணும். உருப்பெருக்கம் ஃபார்முலா என்ன சொல்ல போல? மிரருடைய உருப்பெருக்கத்துடைய ஃபார்முலா என்னது? மிரருடைய உருப்பெருக்கத்துடைய ஃபார்முலா என்னப்பா? -v/u சார். இப்ப இதனுடைய உருப்பெருக்கத்தை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா therefore m is equal to v எவ்வளவு அப்படின்னு சொன்னா 30 சென்டிமீட்டர். u எவ்வளவு இருக்கு? 7.5 சென்டிமீட்டர். எவ்வளவு ஒரு ஆன்சர்? ஃபோரா? 7.5 715 equal to அப்ப பார்த்தோன்னா மைனஸ் சென்டிமீட்டர் மைனஸ் அப்ப பார்த்தோன்னா 4 சென்டிமீட்டர். 4 இருக்கு. அப்ப m is equal to +4 இருக்கு. அப்ப m is equal to +4 அப்படின்னு சொன்னா இந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நேராக இருக்கும். எரெக்டா இருந்துச்சுனாவே கண்டிப்பா அந்த இமேஜ் வந்து என்னது விர்ச்சுவலா இருக்கும். இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இமேஜ் மைனஸ்ல இருக்கு, அதனால கான்வெக்ஸ் முடிஞ்சிருச்சு. மேக்னிஃபிகேஷன் வச்சுதான் நீ சொல்ல முடியும் இது எரெக்டா இல்ல இல்லையா. ஓகே, இது வந்து எவ்வளவு பெருசு இருக்கு? உருப்பெருக்கம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? ஆமா, கண்டிப்பா என்ன பண்ணலாம்? height of the image divided by height of the object is equal to 4. Therefore height of the image is equal to 4 times of height of the object. அந்த ஆப்ஜெக்டை விட இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபோக்கல் லென்த் கொடுத்திருக்காங்க 24 சென்டிமீட்டர். அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க 1.5. இத வந்து தண்ணீர்ல இது வந்து கிளாஸ், இது வந்து தண்ணீர்ல வந்து மூழ்கடிக்கிறாங்க. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 1.33. அப்ப ஃபோக்கல் லென்த் ஆஃப் வாட்டரை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்ஸ் 24 சென்டிமீட்டர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் லென்ஸ் 1.5. இது கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் வாட்டரை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதை எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்னன்றது பாருங்க. அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 96 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.
தேங்க்யூப்பா. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.